இன்னைக்கு நம்முடைய சேஸ் நமக்கான யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் நிறைய விஷயங்கள் செய்யலாம்னு யோசிப்போம். ஆனால் எதையும் செய்ய முடியாமல் அதை அப்படியே போட்டுருவோம். அது எதனால் செய்ய முடியாமல் தடைப்படுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிந்தனை செய்யணும், அதுக்கப்புறம் செயலாக செய்யணும், அதுக்கப்புறம் உருவாக செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு மனதாக செய்யணும். இதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னாக்கா, சிந்தனை செய்யினாக்கா நம்ம முதல்ல யோசிக்கணும், அதுக்கப்புறம் செயலாக செய்யினாக்கா அதை செயல்படுத்துறதுக்கு எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றத யோசிக்கணும். அதுக்கப்புறம் உருவாகி செய்யினாக்கா, இப்போ நம்ம இதை செய்யலாம் அப்படின்றதுக்கு உருவம் கொடுக்கணும். இப்படி நம்ம செஞ்சால் இது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு அதுக்கு உருவம் கொடுக்கணும். அப்புறம் ஒரு மனதாக செய் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மனசாக யோசிச்சிருப்போம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இல்லை அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இதையெல்லாம் கைவிட்டுட்டு ஒரே மனதாக இதை நம்ம செஞ்சு முடிக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு செஞ்சோம்னாக்கா அது நமக்கு வெற்றியாக அமையும். இதுதான் இதனுடைய பொருள் விளக்கம். மேலும் ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னாக்கா, நாம் உட்கார நாற்காலியில் 4 காலில் ஒரு காலில்னா கூட நம்ம உட்கார முடியாது. அதே மாதிரி தான் நாம் செய்யணும்னு நினைக்கிற செயலில், நாம் செய்யணும்னு நினைக்கிற வேலையில், இந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கலாம் கூட நாம் செய்யணும்னு நினைக்கிறது எதையுமே செய்ய முடியாது. நம்ம வெற்றி அடைய முடியாது, நாம் முன்னுக்கு வர முடியாது. ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னாக்கா, நான் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக ஒரு 5 நாளாக யோசனை பண்ணி வச்சுருந்தேன். அதை என்னுடைய நண்பர்கிட்ட போய் சொன்னேன். அவர் சொன்னார், டேய் இதெல்லாம் எதுக்குடா செய்கிற, சும்மா இருறா, போனியா வந்தியானுகிறா அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். எனக்கு இருந்தாலும் ரொம்ப ஒரு குழப்பமாகி போச்சு. என்னடா அவர் பாசிட்டிவாக சொல்லுவார், மோட்டிவேஷனாக சொல்லுவார்னு பார்த்தா இவர் என்னடானாக்கா பின்வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு யோசனையாக இருந்தது. திரும்ப ஒரு 2 நாள் யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் சரி என்னவோ நம்ம யோசனை பண்ணிட்டோம், நம்ம இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் செய்யணும்னு நினச்சி அதை திரும்ப போய் செஞ்சேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. என்னன்னாக்கா, 100 பேர் இருக்கிற இடத்துல 100 பேரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த 100 பேரில் ஒருத்தர் நீ நல்லா கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாவே அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் அந்த 100 பேரில் 10 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்சது. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எதுவோ நம்ம முடிவு பண்ணாக்கா அதை செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யணும். இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்றதை பின்வாங்காமல் நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ஒரு வெற்றியாக அமையும். அதே மாதிரி டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முறை உன்னுடைய தூக்கத்தில் வந்தால் அது உனக்கு வந்த கனவு. அதுவே உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய மனதிலும் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருந்தால் அது உனக்கான பாதை என்று தேர்ந்தெடுத்து நட. அதுவே உனக்கு வெற்றியாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். நாம் சிந்திப்பீர், செயல்படுவீர். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.